வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு அரசியல் மீண்டும் ஒரு பரபரப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பீகார் தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு அரசியலில் கவனம் செலுத்தப் போவதாக அமித்ஷா சொல்லியிருந்தார் என்றும், அதைத் தொடர்ந்து பீகார் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அவர் தீவிர கவனம் செலுத்தப் போகிறார் என்றும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நேர விளையாட்டுகள் தொடங்கிவிட்டன. அதிமுகவுக்குள் யார் பெரியவர் என்கிற போட்டி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை எப்படி சரி செய்வது என்கிற தவிப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று பரபரப்பாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக போய்கொண்டிருக்கிறது அதிமுக உள்வட்டார அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற கட்சிகளோடு இன்னும் சில கட்சிகள் அதாவது தேமுதிக, பாமகவின் ஒரு பகுதி ஆகியவை சேரக்கூடும் என்கிற ஒரு கருத்துகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் உறுதியாகவில்லை. அவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் இப்பொழுதே திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. இதன் அடுத்ததாக அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வலிமை பெற வேண்டும் என்பதற்காக தீவிரமாக பாஜக உழைத்துக் கொண்டிருக்கிறது. பாஜகவின் மேலிடம் டெல்லி தலைமை அதிமுகவில் இருக்கிற பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அதிமுகவோடு கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற வேண்டும் அல்லது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த களத்தில் இறங்கியது. ஆனால் அமித்ஷாவோ டெல்லியோ நினைத்த அளவுக்கு எளிமையாக அது நடந்துவிடவில்லை. நடந்து விடுகிற மாதிரி தெரியவும் இல்லை. ஏனெனில் மிக பிடிவாதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள் ஆகியோரை சேர்க்க முடியாது என்று மிக பிடிவாதமாகவே இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதாக தான் சொல்கிறார்கள். அவர் அதிலிருந்து இறங்கி வருவதற்கான பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து ஒரு கட்டத்தில் அவர்களை ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் பாஜக கூட்டணிக்குள் அவர்கள் வருகிற மாதிரி, அதாவது அதிமுகவில் சேராமல் பாஜகவுக்குள் அவர்கள் தனித்தனி அணியாக ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது போல போட்டியிடட்டும் என்கிற இடத்துக்கு பழனிசாமி வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது அதை தாண்டி இந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தது. திடீரென கடந்த வாரத்தில் திரு OPS அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்தார். அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கூட்டணிக்குள் வரலாம் என்று நயினார் நாகேந்திரன் அறிவித்தார். ஆக OPS அவர்களை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் அமித்ஷா வெற்றி பெற்றதாகவே கருதப்படுகிறது. இதுவரை எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதற்கு எந்த பதிலும் இல்லை என்பதும் மௌனம் சம்மதம் என்பதற்கான அறிகுறி என்றுதான் அரசியல் வட்டாரங்களில் சொல்கிறார்கள். அப்படியானால் அதிமுக கூட்டணிக்குள் அவர் அதிமுக உறுப்பினராகவே வருவாரா அல்லது அவருடைய அமைப்பு சார்பாக கூட்டணியாக வருவாரா என்பது குறித்தும் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இன்னொருவர் டிடிவி தினகரன் அவர்கள். அவர் டெல்லி சென்று OPS அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகும் கூட, நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவதென்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்றால் நான் வரமாட்டேன் என்றுதான் சொல்கிறார். அதோடு அமித்ஷா அவர்கள் என்னை அழைக்கவும் மாட்டார், என்னை சந்திக்கவும் மாட்டார், என்னை அழைக்கவும் மாட்டார் என்றும் வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப இதிலிருந்து என்ன உள்ள என்ன நடந்தது என்று விசாரித்தோமானால், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் நான் நிச்சயம் அந்த கூட்டணிக்குள் இருக்க மாட்டேன் என்பதை OPS சந்தித்த பிறகும் டிடிவி தினகரன் உறுதிப்படுத்திவிட்ட பிறகு டிடிவி தினகரனை விட்டு கூட்டணி அமைப்பதா, அதாவது எடப்பாடி பழனிசாமி OPS ஆகிய இருவரை மட்டும் வைத்துக் கொண்டு கூட்டணி அமைத்து விடுவதா அல்லது டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்து விடுவதா என்பதற்கான இறுதிக்கட்ட பேச்சுகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஏற்கனவேயும் டிடிவி தினகரனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே வருவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது அவர் கட்சிக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த போட்டியிட இடங்கள் கொடுக்காமல் மிக குறைச்சலான இடங்கள் சொன்னதுதான் அவர் கோபத்துக்கு காரணம் என்றும் ஒரு கருத்து இருந்தது. இப்பொழுது அமித்ஷா அவர்கள் டெல்லி மேலிட தரப்பிலிருந்து டிடிவி தினகரன் அவர்களிடம், நீங்கள் கேட்கிற தொகுதிகளை நாங்கள் ஒதுக்குகிறோம், நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் பீகாரை போல நாங்கள் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரை தீர்மானிப்போம் என்று பீகாரில் சொல்லி வெற்றி பெற்றது போல் நாங்கள் ஒரு பக்கம் அப்படி சொல்கிறோம்.
அவர் ஒரு பக்கம் நான் தான் முதலமைச்சர் என்று வேணால் சொல்லிக் கொள்ளட்டும். நீங்கள் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்றே இருக்கட்டும். அப்படி இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்காமல் இருந்தால் நீங்கள் உள்ளே வரலாம் என்று பேசிக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். டிடிவி தினகரனும் அதை ஒப்புக்கொண்டு, அதாவது அதை ஒப்புக்கொண்டு உள்ளே சென்று விட்டால் தான் நாம் ஒரு வலிமையான சக்தியாக மாறி திமுகவை எதிர்க்க முடியும், நமக்கான சில ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட முடியும் என்கிற எண்ணத்தில் அவரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக அவர் சொல்லும்போது, அவரை கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டு எடப்பாடி முதலமைச்சர் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அது நாகரிகமாக இருக்காது என்று எடப்பாடி தரப்பிலிருந்து ஒரு பதில் கருத்தும் சொல்லியிருக்கிறார்களாம். இப்பொழுது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் கிட்டத்தட்ட அது இறுதி கட்டத்துக்கு வந்து அதிமுக கூட்டணிக்குள் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் வந்து விடுவார்கள். அவர்கள் கேட்ட இடங்கள் கிடைக்கும், கேட்ட தொகுதிகள் கிடைக்கும், அவர்கள் தொகுதி பங்கீடை வெற்றிகரமாக செய்து ஒரு வலிமையான கூட்டணியாக மாறுவார்கள் என்று பாஜக தரப்பில் நம்பிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டிடிவி தினகரன் தரப்பிலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் என்ன நடக்கிறது என்றால், எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் இவ்வளவு வெளிப்படையாக பேசிய பிறகு அவரோடு ஒரே மேடையை பகிர்ந்து கொள்வதோ அல்லது அவருடைய வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்பதோ நமக்கு சரியாக இருக்காது என்றும், அது கடைசி நேரத்தில் மக்கள் மனநிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும், நான் தான் முதலமைச்சர் என்று அவர் பேசுகிற போது, நாம் ஓட்டு கேட்க போகிற போதும் அதை சொல்லித்தான் ஓட்டு கேட்டாக வேண்டும், அதற்கு நாம் ஏன் அப்படி செல்ல வேண்டும் என்கிற விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இந்நிலையில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இன்னொரு நேற்று கொடுத்த பேட்டியை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால், இந்த தேர்தல் நமக்கு சரிப்பட்டு வராது, 2026 தேர்தலில் நாம் சரிப்பட்டு வராது, நாம் நினைத்தபடி நடக்காது, 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்முடைய ஆட்டத்தை ஆரம்பித்துக் கொள்வோம் என்கிற எண்ணத்துக்கு வந்து விட்டதாக தெரிகிறது. அவர் என்ன சொல்கிறார், இந்த 2026 தேர்தல் தோல்விக்கு பிறகு தூங்குவது போல் நடிப்பவர்களும் விழித்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இப்பொழுது தேர்தலுக்கு முன்பாக அந்த ஒருங்கிணைவு அல்லது ஒருங்கிணைவு இரண்டுமே நடக்காது என்பது போன்ற ஒரு தோற்றம் அதில் தெரிய வருகிறது. அதனால் அவர் இந்த முறை அதேபோல் திரு கே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி திரு விஜய் கட்சிக்கு போய் சேர்ந்திருப்பதும், அங்கிருந்து திரு விஜய் கட்சியில் அவர் சேர்ந்த பிறகும் கூட அவரை பற்றி நான் விமர்சிப்பது எந்த வகையிலும் சரியாக இருக்காது என்று அவரை பற்றி ஒரு சிறு கருத்தை கூட திரு டிடிவி அவர்கள் தினகரன் அவர்கள் சொல்லவில்லை. திருமதி சசிகலா அவர்கள் கூட செங்கோட்டையன் அவசரப்பட்டு விட்டார் என்கிற மாதிரியான கருத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் அதை குறித்து, செங்கோட்டையன் குறித்து எந்த கருத்தையுமே இதுவரை சொல்லவில்லை. அவரை பற்றி நான் சொன்னால் நன்றாக இருக்காது என்று ஒதுங்கிக் கொள்கிறார். அது ஏன் அப்படி சொல்கிறார், சசிகலா சொல்வதற்கு மாற்றாக டிடிவி தினகரன் சொல்கிறாரே என்கிற கோணத்தில் விசாரித்து பார்த்தால், இந்த முறை எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நம்முடைய நோக்கம். எடப்பாடி வீழ்வதென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் படுதோல்வி அடைவதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு தொடக்கமாக இருக்கும். அதனால் அவரை வீழ்த்துவதற்காக நாம் விஜயுடன் அணி சேர்ந்து நிற்போம் என்று செங்கோட்டையின் தரப்பில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். டிடிவி தினகரனும் விஜயுடன் கூட்டணியை அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளில் போட்டியிட்டால் நம்ம ஒரு 10-15 தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்கிற கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இப்படி அதாவது நமக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிவிட்டால் நாம் இன்னும் வலிமையாக பேரம் பேச முடியும், எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திவிட முடியும் என்கிற எண்ணமும், அதே சமயம் எடப்பாடி முதலமைச்சர் என்கிற இடத்தை நோக்கி மறைமுகமாகவும் செல்ல வேண்டாம் என்கிற எண்ணமும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு வலிமையாக இருப்பதால் அவர் விஜயை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதில் டிடிவி தினகரன் அவருடைய சின்னம்மா திருமதி சசிகலா அவர்கள் தான் ஒரு பெரும் இடையூறாக இருக்கிறார். திருமதி சசிகலா அவர்கள் இன்னமும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுக ஒருங்கிணையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வலிமையான அதிமுக திமுகவை எதிர்க்கும் என்றுதான் நேற்று வரை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் செங்கோட்டையனே அவசரப்பட்டு விட்டார் என்று சொன்னவர் டிடிவி தினகரனிடம் அதே கருத்தை தான் மறைமுகமாக சொல்லியிருப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.
அதனால் அவரை சமாதானம் செய்து, சசிகலா அவர்களை சமாதானம் செய்து விஜய் கூட்டணிக்கு செல்ல மிக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தினகரன். விஜய் கூட்டணியில் இணைந்து ஒரு ஒரு வலிமையான ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான தொகுதியில் வலிமையான வேட்பாளர்களை நிறுத்தி அவர் சில இடங்களில் வெற்றி பெறக்கூடும், அல்லது எல்லா இடங்களிலும் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக அவர் இருக்கக்கூடும். செங்கோட்டையன் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும், அண்ணாமலை பாஜகவில் இருந்தாலும் இவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதால் இவர்கள் மூவரும் ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமியை இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக்கிவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. எடப்பாடி தொகுதியிலேயே விஜய் கட்சியின் சார்பாக ஒரு வலிமையான வேட்பாளரை நிறுத்தி அவர்களுக்கு அண்ணாமலை, திரு டிடிவி தினகரன் ஆகியோர் மறைமுக உதவி செய்து எடப்பாடி பழனிசாமியை கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிவிடக்கூடாது என்று தீவிரமாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு கடைசி கட்ட முயற்சியாக அமித்ஷா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை சமாதானப்படுத்தி அவர் கேட்கிற தொகுதிகளை ஒதுக்கி அவருக்கு செலவுக்கு பணம் கொடுப்பது, அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கின்றன. அதிலும் சமரசம் ஏற்பட்டால் அவர் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய எவ்வளவு தூரம் அது நடக்கும் என்று எண்ணி பார்த்தால் மிக குறைந்த விழுக்காடு வாய்ப்புகளே அதற்கு இருக்கின்றன. பெரும்பாலும் அவர் அமித்ஷாவின் சென்னை வருகைக்கு பிறகு, ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்த பிறகு நடக்கிற மாற்றங்களை தொடர்ந்து அவர் விஜய் கூட்டணியில் இணைவார் என்பதுதான் இப்போது உறுதியாக சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அவரும் நேற்றைய பேட்டியில் வருகிற பிப்ரவரியில் ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று எங்கள் கூட்டணி உறுதியாகவும் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நேரம் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த நேரம் எடுத்துக்கொள்வது என்பது பாஜகவையும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மிரட்டுகிற பாணியிலேயே அமைந்திருக்கிறது என்பதுதான் பொதுவான கருத்து. ஏற்கனவே திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் 15 நாட்களில் நான் ஒரு திட முடிவை எடுப்பேன் என்று சொன்னதுக்கு பிறகுதான் அவரை அமித்ஷா அழைத்து பேசினார். இவரும் வெளியில் போனால் ஓட்டு வங்கி பெரிதும் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதற்காக அவர் இறுதி கெடு என்று ஒன்றை விதித்த பிறகு அவரை அழைத்து பேசினார். அதுபோல் திரு டிடிவி தினகரன் வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள் அவர் நான் கேட்கிற விஷயங்கள் நடந்தால் நான் இதில் இருப்பேன், இல்லை என்றால் நான் விஜயுடன் சென்று விடுவேன், விஜயுடன் கூட்டணி அமைத்து விஜயுடன் டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் பெரும்பாலும் அது அதிமுக வாக்குகளை பிரிப்பதாகவே அமையும் என்பதும், அது திமுகவின் வெற்றிக்கு பிரகாசமான வழியையும் அதிமுகவின் படுதோல்விக்கு ஒரு வழியையும் ஏற்படுத்தும் என்பதும் எல்லோரும் அறிந்த கதை. அதை நோக்கி செல்வேன். எப்படி பாஜகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் பெரிய முனைப்பு காட்ட வேண்டியதில்லையோ, அல்லது இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற வேகத்தை காட்ட வேண்டியதில்லையோ, அதுபோல் திரு டிடிவி தினகரன் அவர்களும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றாலும் தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியை மொத்தமாக மூட்டை கட்டி அனுப்பிவிட்டு அதிமுகவை கைப்பற்றலாம் என்கிற திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும், அதனால் அதை செயல்படுத்துவதற்காக அதிமுகவை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும், படுதோல்வி அடைய வேண்டும் என்றால் அதிமுகவின் வாக்குகளை பிரிப்பது ஒன்றே சரியான வழி என்று அதற்கு தகுந்தாற்போல் திரு செங்கோட்டையன் அவர்களும் அவரை அங்கிருந்து இங்கு வந்து விடுங்கள் என்று அழைத்துக் கொண்டிருப்பதும், அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் அதிருப்தியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் இதற்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருப்பதும் பார்க்க போனால் டிடிவி தினகரன் விஜய் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றே சொல்லலாம். ஆனாலும் இந்த உறுதி என்பது அமித்ஷாவின் சென்னை வருகை, அதன் பிறகு நடக்கும் ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றுக்கு பின்னால் தான் உறுதியாகும். இன்னமும் ஒரு 25 விழுக்காடு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் சேர்கிற வாய்ப்பு மிச்சம் இருக்கிறது. அது 25-100 ஆகி அவர் போய் சேருவாரா, அல்லது அந்த 75-100 ஆகி விஜயுடன் சேருவாரா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். நன்றி, வணக்கம்.